கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு ருசியாக உங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வருடத்தின் 5ஆம் மாதத்தை ஆண்டவர் நம்மை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த மே மாதம் முதல் நாள் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கனின்மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை அதிகமாய் நாம் ஸ்தோத்திரிப்போமாக, துதிப்போமாக. குறிப்பாக கடந்த நாட்களில் ஏற்பட்ட கடுமையான சூழ்நிலைகள், போர் சூழல்களிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பாதுகாப்பிற்காகவும் இந்த வாழ்வதற்கான இந்த வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு விஷயமாக நம் நன்றிகளை செலுத்துவோம். குறிப்பாக மே முதல் நாள் உலகம் முழுவதும் இந்த நாளிலே நாம் உழைப்பாளர்கள் தினமாக, அதாவது உழைக்கும் வர்க்கத்தின், உழைக்கும் மக்களின் தினமாக இது அனுசரிக்கிறது வழக்கம். உங்கள் யாவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துதலையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் உழைத்து சாப்பிட வேண்டும். உழைப்பவர்கள்தான் சாப்பிட தகுதியானவர்கள் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் உழைக்க மனம் இல்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அழகான ஒரு செய்தி. அதனாலே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே உழைத்து ஆண்டவருடைய கிருபையும் ஈவையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இயேசு ஆண்டவரும் உழைப்பை குறித்து அதிகமாக தம்முடைய ஊழியத்திலே எடுத்துரைத்து இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இந்த உழைப்பாளர் நாளே நாம் மகிழ்ச்சியோடு அனுசரிப்போமாக. குறிப்பாக இந்த மாதத்துக்கான வாக்குதத்தமாக, இந்த மாதத்தின் ஆண்டவருடைய வாக்குதத்தக்கான ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்ட திருமொழி வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அன்புக்கினியவர்களே, இந்த மே மாதம் முதல் நாள் தொடங்கி இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலே. ஒருவேளை யாரெல்லாம் பலன் இல்லாமல் இந்த நாளை தொடங்க முடியாமல், இந்த மாதத்தை தொடங்க முடியாமல் பலனற்றவர்களாக, ஆற்றலற்றவர்களாக, எந்த செயலும் செய்வதற்கு திராணியற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால், காலை வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவர் நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்தை நம்ம தொடங்க வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பலனடைதல் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வார்த்தை டுனாமிஸ். இன்னைக்கு இந்த மாதம் எப்படியாக இருக்க பொழுது, இந்த மாதத்தின் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எப்படியாக இருக்க போகுது என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் தொடங்கி இருப்பீர்கள் என்றால், அந்த டுனாமிஸ் என சொல்லப்படுகிற அந்த வல்லமையை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போகின்றார். குறிப்பா ஈஸ்டருக்கு பிறகு, அதாவது உயிர்த்தெழுதல் நாளுக்கு பிறகு வரக்கூடிய 50வது நாள் நம்ம பெந்தகோஸ்தே திருநாளாக அனுசரிக்க போகின்றோம். குறிப்பாக இந்த மே மாதத்திலே அந்த பெந்தகோஸ்தே திருநாளை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். பெண்டகோஸ்டல் அப்படின்றது என்னன்னா, ஒரு நம்பிக்கையின் செய்தியாகவும் வல்லமையின் செய்தியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அதாவது பெந்தகோஸ்தே என்னப்பட்ட நாளில் மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நாம் தனியாக வாழக்கூடாது, இந்த வாழ்க்கையை நாம் வழிகாட்டுவதற்கு நமக்கு ஒரு துணை தேவை என்பது ஆண்டவர் உணர்ந்தார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக, த டே ஆஃப் அசெஷனுக்கு முன்பாக, அவர் பரலோகம் ஏறி செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் போகின்றேன், உங்களுக்கான ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதை நினைவூட்டும் வகையாகவே இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவருடைய அந்த விண்ணேற்றத்திற்கு முன்பாக அவர் இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது.
அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு நமக்காக அருளி இருக்கிறார். எதற்காக என்றால், இந்த பூமி கடுமையான ஒரு பூமி, வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இங்க நம்மளால தனியாக வாழ முடியாது. நமக்கு ஒரு துணை தேவை, நமக்கு ஒரு வல்லமை தேவை, ஒரு ஆற்றல் தேவை, நம்மை வழி நடத்த ஒரு வழிகாட்டி தேவை என்பதை ஆண்டவர் இயேசு உணர்ந்திருந்தார். அந்த உணர்ந்த இயேசு நமக்காக ஒருவரை கொடுத்தார். அந்த ஒரு கொடுக்கப்பட்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையின் பேர் தான் டுனாமிஸ். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு அருளப்படுகின்றார். காரணம் என்னவென்றால், நாம் பலனடைய வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை இந்த 4 மாதங்களை நாம் திருப்பி பார்ப்போம் என்றால், நம்முடைய இருதயமோ, நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய சூழல்களோ நம்மை உடைத்து போடக்கூடிய அளவிலே கடினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் சீடர்களுக்கு, அந்த ஆதி திருச்சபைக்கு எப்போது கொடுக்கப்பட்டார் என்றால், இதே நிலைமையில் அவங்க இருக்கும்போது தான். அவங்களுடைய நிலைமை என்னன்னா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ரோம படையெடுப்பு, ரோமர்களுடைய அதிகாரம், கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். உயிருக்காக ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆதி திருச்சபையை பலப்படுத்துவதற்காக கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அருளினார். அதே கிறிஸ்து இன்றைக்கு நமக்கும் பரிசுத்த ஆவியானவரை அருள் இருக்கிறார். ஏனென்றால் நாம் பலனற்று போயிருக்கின்றோம், வலுவற்று போயிருக்கின்றோம். ஒருவேளை பலன் இல்லாமல் வலுவில்லாமல் இருப்போம் என்றால், நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விஷயாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதத்துல என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய திட்டங்கள், யோசித்திருக்க காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நினைக்காதீங்க. உங்களால் முடியாததை பரிசுத்த ஆவியானவர் செய்து காட்டுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் ஆகும் என்கின்ற விசுவாசம் நமக்கு இந்த மாதத்திலே தேவைப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த காலவேளையிலே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, டுனாமிஸ் என சொல்லப்படுகின்ற அந்த வல்லமை நம்மிடத்தில் பொழியப்பட்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் செய்ய ஆண்டவர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். எப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என்றால், இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில செய்தார் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், பேய் பிடித்தவர்களை சுகப்படுத்தார். இப்படியாக மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை இயேசு செய்தார். காரணம், அவருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இயேசு செய்தவைகளையும் நாம் செய்ய முடியும், இயேசு செய்யாத காரியங்களும் நாம் செய்ய முடியும் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். யாரால் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவரால். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும், உலகத்தின் அச்சுறுத்தலுக்கும், இங்க இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு நம்ம பயப்படாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட இந்த மே மாதம் நம்மை அழைக்கிறது. அருமையான தேவச்சனமே, தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் 4 இடத்தை இயேசு ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். முதல் இடம் பார்த்தீங்கன்னா எருசலேம். எருசலேம் என்பது ஆண்டவருடைய ஸ்தலம், வாசம் செய்யும் இடம், திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லுகிறது. அடுத்தது யூதேயா. யூதேயா என்பது அவங்க வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது, த கம்ஃபர்ட் ஜோன். அப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். முதல்ல ஆண்டவருடைய திருக்கோவிலில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார், அதுதான் எருசலேம், எருசலேமிலும். அடுத்தது யூதேயாவிலும் அப்படின்னு சொல்றார். யூதேயா அப்படின்றது மக்கள் வாழக்கூடிய பகுதி. அப்போ நீங்களும் நானும் வாழக்கூடிய நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது இடம் அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா, முதல்ல எருசலேம், இரண்டாவது யூதேயா, மூன்றாவது சமாரியா. சமாரியா என்பது யூதர்களுக்கு எதிரான ஒரு ஊர், எதிரிகள். அப்போ எப்படி யூதேயா கம்ஃபர்ட் ஜோனோ, சமாரியா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லாத, அதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய, அவங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடாத ஒரு இடம். அப்படின்னா நாம் வாழக்கூடாத நம்ம அதாவது போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கின்றார். இப்போ மூன்றாவது வாக்குத்தத்தம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்னன்னா, ஆண்டவர் நம்ம எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அங்க நம்ம கூட இருக்கிறார்.
எங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, எங்க நமக்கு பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், சமாரியா போன்ற எதிரிகள் நிறைந்த ஒரு பகுதியில் நம்ம இருப்போம் என்றால் அந்த பகுதியிலும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. 4வது இடம் பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தம். அப்படின்னா முதல்ல தேவாலயத்தில் இருக்கிறன்றாரு, அடுத்தது நம்ம வாழ்ற பகுதியில இருக்கிறன்றாரு, நமக்கு எதிரான பகுதியிலும் அவர் இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறாரு, கடைசியா கடைசி பரியந்தமும் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார், இதன் வழியாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம். அதாவது இதை நம்ம அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போகாதபடிக்கு இதை நம்ம புரிந்துட்டு பார்ப்போம் என்றால், ஏன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறார் என்றால் ஆண்டவருடைய கோவிலிலும் நாம் வாழ்ற பகுதியிலும் நமக்கு எதிரானவர்களுக்கு மத்தியிலும் இந்த பூமியின் முழுவதும் அவருக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கணும். நாம் பலனற்றவர்களாக அல்ல, பலனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த டுனாமிஸ் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது, இந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது. அதனால நீங்கள் எந்த இடத்திலும் இருந்தாலும் அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்களோடு இருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் தலைமையில கை வச்சு ஜெபம்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கும், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது இறங்கும், பாட்டு பாடும் போது ஜெபிக்கும் இறங்கும், அந்நிய பாஷை பேசும்போது இறங்கும். கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் 24/7 அவர் எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். அந்த வல்லமை நம்மோடு செயல்பட்டிருக்கிறது. கோவில்ல மட்டும்தானா? இல்ல. நீங்க வாழ்ற பகுதியில மட்டும்னா இல்ல, இல்ல உங்களுடைய எதிரிகளுடைய பகுதியில இல்ல, இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, நீங்க எங்கெல்லாம் வாழ்றீங்களோ, எங்கெல்லாம் வசிக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கின்ற எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களோடு இருக்கிறது என்பதுதான் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு கோடிட்டு காட்டுகின்ற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதை நான் பேதுருடைய வாழ்க்கையை பொறுத்து இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக அதே அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்திலே ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த வார்த்தையை யார் சொல்றா தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். பேதுருவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டவரோடு அந்த 3 வருட பயணத்துல மிக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு சீடன், ஒரு டிசைபிள். ஆனால் பேதுருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவரோடு இருக்கிறார்ன்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அவர் மாம்சமாக செயல்படும் பொழுது அவர் விழுந்து போய் விடுகின்றார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு மீது இருக்கிற விசுவாசத்துல சொல்றார், நான் ஜலத்தின் மீது நீ நடப்பீர் என்றால் நானும் நடக்கிறோன்றாரு. நடக்கிறாரு. ஆனா மாம்சத்தின்படி யோசிக்கும் போது பயம் வந்தது, அந்த கடல்ல விழுந்து போயிடுறார். அடுத்தது அதே பேதுரு பாருங்க, ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேன்றாரு. ஆனா அந்த சேவல் கூவதற்கு முன்பாக இயேசுவை 3 முறை அவர் மறுதலிக்கின்றார். இப்படியாக பேதுருடைய வாழ்க்கை இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு முன்பாக வேற மாதிரி இருக்கிறது. இதை நீங்க எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, பேதுரு ஒரு பீட்டரின் காஸ்பல்னு தனியா எடுத்துக்கோங்க, பீட்டரின் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ன்றதுல தனியா எடுத்துக்கோங்க. அதாவது பேதுருவை நற்செய்தி நூல்ல வேற மாதிரி பார்க்கலாம், அதே பேதுருவை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் மற்ற அவர் எழுதின அவருடைய நிருபங்களையும் வேற மாதிரி பார்க்கலாம். அப்படின்னா இங்க நற்செய்தி நூல்ல என்னன்னா, பேதுருவுக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதோடைய செயல்பாடை புரிந்து கொள்ள முடியல. அதனால அவர் விழுந்து விழுந்து தோற்று போகின்றார், மறுதலிக்கிறார், இயேசுவை விட்டு பின்னாக போயிடுறாரு. ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருகின்றேன், மனிதர்களை பிடிக்கிறவனாவன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனை பிடிக்க போயிடுறாரு. அப்போ ஒரு மனிதனாக மறுபடியும் தோற்று போய் கொண்டிருக்கிற பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை மேல் வீட்டாரையில் பெற்றுக் கொள்ளுகின்றார். அதே மறுதலித்த பேதுரு அந்த ரோமர்களுக்கு எதிராக, அந்த சமய தலைவர்களுக்கு எதிராக தைரியமா சொல்றாரு இந்த 3ஆம் அதிகாரத்துல. அதாவது நீங்கள் ஜீவாதிபதியாக கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், யூ கில்ட் ஜீசஸ் அப்படின்ற ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழப்பண்ணினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசுவை மறுதலித்த பேதுரு இந்த இடத்துல தைரியமா இயேசுவுக்காக விட்னஸ் ஆக இருக்கின்றார். அதே பேதுரு தான். ஆனா என்னன்னா,
இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி அப்படி இருக்கிறாரு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இப்படி இருக்கிறார். அப்படின்னா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பேதுருக்குள் செயல்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு முன்னாடி நம்ம பயந்தவர்களாக, நடுங்கினவராக, உலகத்தை குறித்து பெரிய பயத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் செயல்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது புதிய பலன், புதிய ஆற்றல், புதிய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். அதே பேதுரு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகின்றார். அதே பேதுரு வல்லமையான செயல்பாடுகளை செயல்படுகின்றார். இன்னைக்கு அதே பேதுருக்குள் இருந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கின்றார். நாமும் அப்படிப்பட்டவர்களாக செயல்பட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் செயல் செய்ய போறீங்களோ, ஆண்டவரே இந்த செயலை நான் தனியா செய்ய போல, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து செயல்படுவதாக அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை ஒரு இரும்பு துண்டை எடுத்து பாருங்களேன், அதை பார்க்கும்பொழுது அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை உங்களால் மடக்க முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது அது நம்ம விருப்பம் போல் அதை மாற்ற முடியாது. அதே அந்த இரும்பை ஒரு எரியிற அக்கினி ஜுவாலையில் உள்ள தூக்கி போட்டு அதை எடுத்து பாருங்க, அந்த நெருப்பு போல அந்த இரும்பு மாறிவிடும், அதே கலருக்கு மாறிடும். நம்ம எந்த பக்கம் அதை வளைக்கணும், எந்த ஷேப்ல அதை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த இரும்பு ஈஸியா மாறிடும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கை துருப்பிடித்து போய் ஒரு இரும்பை போல பயனில்லாததாக இருக்கும் என்றால், அந்த எரிகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படும் பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை நாம் எளிதாக செய்ய முடியும். அதனால இந்த மே மாதத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு நம்மை முழுமையாக விட்டு கொடுப்போம் என்றால், இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு நம்மை முழுமையாக விட்டு கொடுப்போமாக. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு விசையாக நாம் நினைவு கூறுவோம். அப்போஸ்தலர் 1:8 இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவில் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு செயல்பட்டு டுனாமிஸ் என சொல்லப்படுகின்ற அந்த வல்லமை நமக்குள்ளாக நம்மிலிருந்து இந்த உலகத்தில் வெளிப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, 2026 ஆண்டு தொடங்கி 4 மாதங்கள் நாங்கள் முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, 4 மாதங்கள் எங்களை கனின்மணி போல பாதுகாத்தீர். எங்களை ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். எத்தனையோ இன்னல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவரீர் நீ சகலவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபையினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் தயவினாலும் ஒரு புதிய மாதத்தை காண தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். இந்த மே மாதத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வருடத்தின் இந்த 5ஆம் மாதத்தை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமாறு ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன காரியங்கள் நாங்கள் யோசித்திருக்கிறோமோ, எங்களுடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் திருச்சபையிலும் தேவரீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தல்லுமாறு ஜெபிக்கின்றோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு அருள் இருக்கிறீர். அவர் எங்களுக்கு வல்லமைப்படுத்தி எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த பிரசங்கத்தை ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் பலனற்றவர்களாக, ஆற்றலற்றவர்களாக, திக்கற்றவர்களாக, ஆண்டவரை நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் என்றால், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. டுனாமிஸ் என சொல்லப்படுகின்ற அந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில் நீர் பொழிந்தருமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர் எங்களை பார்க்காதபடி எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையை காண்பிக்கவும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தேவரீர்
பேர் விதமாக ஆசீர்வதித்தல்லமாறு ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் நீர் அவளுக்கு போதுமானவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்குமாறு ஜெபிக்கின்றோம். திவ்ய கரங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.